டேய் வா. ஸ்லோவா திருப்பி உன்னையே வந்து இடிச்சிரும் பட்டு. ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சரண்ஸ் டைரி. இது என்னோட ஒரு ஃப்ரைடே ரொட்டீன் vlog. சம்டைம்ஸ் என்னோட ஹஸ்பண்ட் வந்து கஸ்டமர் விசிட்லாம் போவாங்க, அஃபிஷியலி அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போவாங்க. ஸோ அந்த மாதிரி டேஸ்லாம் வந்து நானும் கிறிஸ்வாவும் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவோன்றதை தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ஸ் கிறிஸ்வாக்கு அன்றைக்கி ஸ்கூல் இருந்தனால அவனுக்கு ஸ்நாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணோம். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏஞ்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து கார்ன் உப்மா தான். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணுவேன், அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் கொஞ்சம் கரம் மசாலா, பெப்பர் சிக்கன் மசாலாலாம் போட்டு பண்ணுவேன். அதனால் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். உப்மா சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து வீட்டில் வந்து உப்மா பண்ணுவேன். எல்லா வெஜிடபிள்ஸும் நான் இந்த கட்டர்லேயே போட்டுருவேன். கேரட், கேபேஜ்லாம் இருந்தால் ஒன்றாவே போட்டுருவேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து கேப்சிகம் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகிடும்ன்றதுனால லாஸ்ட்டாக போடுவேன். ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், டக்குன்னு முடிஞ்சிடும். கார்ன் உப்மா, கோதுமை ரவை உப்மாலாம் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். சில பேருக்கு வந்து இதோட ரேஷியோ வந்து தெரியாது, வாட்டர் ரேஷியோ. ஸோ வந்து 1 கப் ரவாக்கு வந்து 3 கப்ஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுவேன். ரொம்ப சூப்பர்பாக வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்பவும் போல் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் வந்து அவன் ஸ்கூல் விடுறதுக்கு முன்னாடியே முடிச்சிடுவேன். ஸோ இதெல்லாம் பண்ணணுன்ட்டு இந்த டைமுக்கு முடிக்கணும்னு நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருவேன். அதுக்கேற்ற மாதிரி போனால் தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இல்லைன்னா வந்து ஐயோ டைம் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவசரமாக நான் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு கிறிஸ்வா ஏஞ்சிட்டாரு. ஸோ ஏஞ்ச உடனே வந்து அவன் ஏஞ்சதுக்கப்புறம் உடனே நான் வந்து பெட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். அந்த பெட்டை அரேஞ்ச் பண்ணலைன்னா எனக்கு அந்த டேவே போகாது, ஒரு மாதிரியாக இருக்கும். ஐ திங்க் எல்லா ஹோம் மேக்கர்ஸுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் கிறிஸ்வாவும் அதை வந்து பார்க்கணும், அவன் கற்றுக்கணும்னு நினைப்பேன். கொஞ்ச நாளாக அவன் யூஸ் பண்ண பில்லோஸ் அண்ட் பெட்ஷீட்ஸ் மட்டும் அவனே வந்து அவன் அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு சில விஷயம்லாம் வந்து நம்ம பசங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கலாம். இது எங்கேருந்து நான் கற்றுக்கிட்டேன்னு தெரியல. என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆனது வந்து ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த குட் திங்ஸ், குட் ஹேபிட்ஸ் எதுவாக இருக்கட்டும், தப்பான விஷயம் கூட நம்ம வந்து இது தப்புன்னு சொல்லி கொடுக்கணும், இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா 5 வயசில் வந்து நம்ம கற்றுக்கிறது தான் ஆயுசு ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிற மாதிரி எனக்கு மைண்டில் யாரோ ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அதனால் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஹேபிட்ஸ்லாம் வந்து நம்ம கொண்டு வரோம். லைக் பிளேட்ஸ், இப்போ வந்து அவங்க சாப்பிட்ட பிளேட்டை அவங்க கொண்டு போய் வேஸ்ட்டெல்லாம் வந்து டஸ்ட்பினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிங்கில் போடணும். இதை வந்து கண்டிப்பாக கிறிஸ்வா வந்து ஃபாலோ பண்ணுவான். அண்ட் பிளான்ட்ஸ்லாம் வந்து வாட்டர் பண்ணுறது இப்போவே அவங்களுக்கு வந்து அதை வந்து சொல்லித்தரணும். அது பிளான்ட்ஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். தென் குளிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட ட்ரெஸ்ஸை அவங்களே கொண்டு போய் லாண்ட்ரி பேக்கில் போடுறது. ஷூ வெளியில் போயிட்டு வந்தோன்னா ஸ்லிப்பர்ஸ் வந்து கழட்டி ஷூ ஸ்டாண்டில் வைக்கணும். வீட்டுக்குள்ளே வந்த உடனே கால் கை கழுவணுன்றதை சொல்லி கொடுக்கணும். அண்ட் ஒரு விஷயத்தை வந்து கீழே ஜஸ்ட் லைக் தட் போட்டுறக்கூடாது, டஸ்ட்பினில் தான் கொண்டு போய் போடணும். அவங்களோட வேஸ்ட்டு யார் வேஸ்ட் போட்டிருந்தாலும் நம்ம கொண்டு போய் அதை வந்து டஸ்ட்பினில் போடணுன்ற மைண்ட் செட் வந்து அவனுக்கு வரணும். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு பொருளை எடுத்தோன்னா அதை திருப்பியும் வந்து அதே இடத்துல வைக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த ஒரு ஹேபிட்டை வந்து கொண்டு வரணும். அது வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம எல்லாருக்குமே வந்து டைம் சேவிங்காக இருக்கும். தென் அகெயின் வந்து அதை நம்ம தேட தேவையில்லை. ஸோ இது மாதிரி குட்டி குட்டி ஹேபிட்ஸ்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைப்பேன். ஸோ நம்மளுக்கும் டைம் சேவ் ஆகும், அவங்களும் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும், ஒரு பாசிட்டிவிட்டி வரும். லைஃப் லாங் அதை வந்து மறக்க மாட்டாங்க. எங்கே போனாலும் அவங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் சாமி கும்புறது எப்போவுமே வந்து ஒரு வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி அவனுக்கு சாமி கும்புறது பழக்கம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த சாமி அது மட்டும் கிடையாது, அவனுக்கு எல்லா சாமியை பற்றியுமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ கூட அவன் வந்து ஜீசஸை பற்றி கேட்பான், அந்த மூன் போட்ட கோவில் பற்றி சொல்லுமான்னு சொல்லி கேட்பான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் அது என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்த பற்றியும் அவன் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பான். என்ன மாதிரியே தான் ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் போட்டால் அந்த கதைகள்லாம் வந்து கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவான். பசங்களை ஸ்கூலு விட்டோன்னையும் நம்மளோட டைம் ஆகிடும். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், நம்மளுக்கு பிடிச்ச வேலையை நம்ம பண்ணலாம். ஸோ இது வந்து நம்மளோட மீ டைம்.
அதில் நான் என்ன பண்ண போகிறேன்றது தான் காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரோட்டீன் ஷேக் வந்து குடிச்சிருவேன். குடிச்சிக்கிட்டே கொஞ்ச நேரம் வந்து எனக்கு பிடிச்ச ஃபேவரட் டிவி ஷோஸ் பார்ப்பேன். எது பிடிக்குதோ அதை பார்ப்பேன். ஸோ எனக்கு ரீசெண்டாக வந்து நான் பிக் பாஸ் பார்த்துட்ருக்கேன். எனக்கு பிடிச்சா மட்டும் தான் நான் பார்ப்பேன். எனக்கு அது பெரிய இம்ப்ரெஷன் வந்து கொடுக்கலன்னா வந்து நான் பார்க்க மாட்டேன். ஸோ இந்த வாட்டி எனக்கு அது பிடிச்சிருந்தது, அதனால் பார்த்துட்டு இருந்தேன். பட் தென் என் மனசு வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். நான் அதை பார்க்கவே மாட்டேன். அதுவாக இருக்கட்டும், சீரியல்ஸாக இருக்கட்டும், வேறு ஏதாவது கேம் ஷோவாக இருக்கட்டும், ஏதாவது படமாக இருக்கட்டும், என்ன வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது பார்க்க மாட்டேன். ஏன்னா அது அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அதையே நான் யோசித்துக்கிட்டே இருப்பேன். சம்டைம்ஸ் தூங்க கூட மாட்டேன், ஏன் இப்படி நடந்தது அந்த மூவிலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பேன். நெக்ஸ்ட் வந்து வாட் வுட் யூ டூ வித் யுவர் எக்ஸ்ட்ரா டைம்? இதை இப்படியும் கேட்கலாம். ஃபேவரட் வே டு வேஸ்ட் டைம். ஸோ வந்து நான் வந்து என்னோடய டைமில் வந்து மீ டைமாக இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வந்து வீடு வந்து க்ளீனாக இருக்கணும். அது வந்து என் அப்சஷன் ஆகிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல. பட் தென் வந்து அது வந்து நல்லதுன்னு நான் நினைப்பேன். ஸோ ஒருத்தவங்க வந்து என் ஹஸ்பண்டும் சொல்லுவாங்க, உள்ளே வந்தால் பாசிட்டிவாக இருக்குது, குப்பையாக இல்லாமல் வந்து நல்லா வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ காம்ப்ளிமெண்ட் கொடுப்பாங்க. அது எனக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ்ன்னு நினைப்பேன். ஏன்னா எப்போவுமே ஒருத்தவங்க வந்து வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வீடு வந்து நல்லா இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், அங்கங்கே இறஞ்சி குப்பையாக இருந்தால் யாருக்குமே பிடிக்காது. அது இன்னும் அவங்களோட ஆங்கர் லெவலை வந்து அதிகப்படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன் பர்சனலாக. ஸோ அதனால் வந்து வீடை வந்து எப்பவுமே க்ளீன் பண்ணுவேன். என்னோட ஃபேவரட் வே டு வேஸ்ட் டைம் என்னன்னு கேட்டால் நான் வந்து வீடு க்ளீன் பண்ணுறது தான் சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து ஆலோ பிளாக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது தூசி வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நான் மார்னிங் இப்போ இங்கே காட்டை வந்து க்ளீன் பண்ணுறேன்னா ஈவினிங் வந்து பார்த்தா அதே மாதிரி திருப்பியும் டஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எவ்ரி டைம் நான் க்ளீன் பண்ணோம், இல்லைனா வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து அலர்ஜிஸ்லாம் இருக்குது, ஸ்னீசிங் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளோட வேலையும் கம்மியாகும். ஏன்னா வந்து ஒன் டே நம்ம வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கும் போது அவ்வளோ டைம் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்மளுக்கே ரொம்ப பேர்டனாக ஃபீல் பண்ணுவோம். அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு நம்ம அப்பப்போ வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து ஒரு நாளுக்கு ஒவ்வொரு இடத்த வந்து நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ இது மாதிரி தான் என்னோட டைம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் டெரேஸ் போயிட்டு சரி ஓகே இன்னைக்கு பிளான்ஸ்க்குலாம் வந்து தண்ணி ஊற்றிடலாம். அப்பா அம்மா வந்து ஊர்லேருந்து செடியெலாம் கொண்டு வந்தாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக போய் பாருமா என்ன ஆச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் லெக் இஷ்யூஸ் வந்ததுலேருந்து ரொம்ப ஸ்டெப்ஸ் ஏறுறது வந்து கம்மி பண்ணிட்டேன். பட் இப்போ வந்து நார்மலாக தான் ஏறுறேன். பட் தென் வந்து ரொம்ப போயிட்டு டெரேஸில் வந்து அந்த பிளான்ஸ்லாம் வந்து கண்டுக்கவே இல்லை கொஞ்ச நாளாக. எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்படியே போனால் இது இன்னும் நம்ம டெரேஸ் மாதிரி இல்லையே, நம்ம எப்படி வச்சுருந்தோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப செடியெலாம் வாடி போயிட்டு அந்த மண்ணெல்லாம் வந்து ஒழுங்காக எதுவுமே க்ளீன் பண்ணாமல் நீட்டாகவே இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இதுக்கப்புறமா ரெகுலராக போய் வந்து தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் முதல்ல க்ளீன் பண்ணுறது தான் முதல் வேலை. ஸோ வீக்கெண்ட் வேலையை அதை தான் வச்சுருக்கேன் நான். அப்படியே சாமிக்கு வைக்கிறதுக்காக பூவும் பறிச்சுக்கிட்டு வந்தாச்சு. ஸோ இது மாதிரி கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக வந்து நான் சாப்பிட உட்காந்துக்கிட்டேன். ஏன்னா வந்து ப்ரோட்டீன் ஷேக் குடித்ததே கொஞ்சம் ஃபில்லிங்காக இருந்தது. அதனால் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் வாஸ் யம்மி. பிக் பாஸில் நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. அவங்க எல்லார்கிட்டையுமே சொல்லணும்னு போல இருந்தது. பட் அந்த லெவலில் நான் இல்லை. இருந்தாலும் நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். எல்லாருமே வந்து அங்கே என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, ஒருத்தவங்களே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி நீ இது தப்பு, நீ இது சரியில்லை, இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவே அவங்கள பார்த்து மற்றவங்க சொல்லும் போது அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் காமனாக இருக்க ப்ராப்ளம் வந்து அதுதான். நம்ம வந்து ஒருத்தவங்களை பாயிண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அதுவே நம்மளை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லும் போது நம்ம ஏற்றுக்க மாட்டோம். இது பிக் பாஸ் வீட்டில் மட்டும் இல்லை, நம்ம காமன் டெய்லி லைஃப் ரொட்டீன்ல வந்து நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே எடுத்துக்கோங்களேன். நம்ம வந்து ஹஸ்பண்டை வந்து குறை சொல்லுவோம், அதே குறை வந்து அவங்க நம்ம மேலே சொல்லும்போது நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அதே சேம் வைஸ் வர்ஸா தான் நான் சொல்லுவேன். ஸோ எப்போ வந்து நம்ம ரெண்டு பேரும் வந்து பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓகே என் மேலே இது தப்பா நான் மாற்றிக்கிறேன், உன் மேலே இது தப்பா நீ மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வருதோ அப்போ வந்து அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே சண்டை வராது. அது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் ஆகி தான் போகும். சின்ன சண்டையோ பெரிய சண்டையோ உட்காந்து பேசிட்டா சார்ட் அவுட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வந்து அந்த அடுத்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்குமெண்ட்டுக்கு அது போகாது. நிறைய பேர் அது பண்ணுறது இல்லை. எப்பவுமே ஒரு ஆர்குமெண்ட்டாக ஒரு பாயிண்ட் சொன்னாங்களா அதுக்கு திருப்பி ஆர்குமெண்ட்டாக நம்ம ஒரு பாயிண்ட்டை வைப்போமே தவிர அதை கட் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம யோசிக்க மாட்டோம். என்கிட்டயே அந்த தப்பு நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆர்கியூ தான் பண்ணுவேன், என்னோட பாயிண்ட்ஸை நான் கிளியராக சொல்லணும்னு தான் நினைப்பேனே தவிர வந்து ஓகே நம்ம முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் யோசித்தது கிடையாது. பட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து அதை முடிக்க ட்ரை பண்ணுவார். அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்ட ஒன் ஆஃப் த குட் திங்ஸ்
குட் ஹேபிட்ஸ் வந்து என்னென்னா இது மாதிரி ஒரு விஷயம் தான். எப்பவுமே வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டை வந்து முடிக்க சுமூகமாக ஸ்மூத்தாக முடிக்க வந்து அவர் ட்ரை பண்ணுவார். ஸோ இது வந்து கோர்ட் இல்லை, நம்மளோட வீடு. அதனால நம்ம பாயிண்ட்ஸ் நம்ம சைடு வந்து நியாயம் இருந்தாலும் அது வந்து பொறுமையாக அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்து பேசிக்கலாம். அதே சூடாக நம்ம பாயிண்ட்டை சொல்லியே ஆகணும்டா அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணக்கூடாதுன்றது என்னோட கருத்து. அட் த சேம் டைம் நம்ம இன்னசென்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் நம்ம விடக்கூடாது. பாட்டு கேட்டுகிட்டே குக் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? அன்னைக்கு ஆஃப்டர்நூன் நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, என்னன்னே தெரியல. நம்ம வந்து வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஒரு 2 டேஸாக எனக்கு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ நம்ம சைட் டிஷ் மட்டும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முட்டை பாயில் பண்ணி தொக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். ஹஸ்பண்ட் இருக்கும்போது ஒரு சில வேலையெல்லாம் நம்ம செய்யவே மாட்டோம். லைக் சிலிண்டர் மாற்றுறது, சிலிண்டரை தூக்கிட்டு வந்து வைக்கிறது, இது மாதிரி மேலே ஏறி மாற்றுறது, பல்பை கயிட்டுறது இதெல்லாம் பண்ண மாட்டோம். ஆனால் அவங்க இல்லாத போது அந்த ஸ்ட்ரென்த் எங்கேருந்து தான் வரும்னே தெரியாது. நம்ம தான் எல்லா வேலையும் பண்ணிடலான்டான்ற ஒரு தாட் வந்துடும். எதனாலன்னா வந்து அவங்க இல்லாத போது நம்ம தான் அந்த வீடை வந்து பொறுப்பாக பார்த்துக்கணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரதுனால தான். லாக் மாடி சார். ஸோ ஸ்விக்கியில் வந்து பிரியாணி அண்ட் சிக்கன் மஞ்சூரியன் ஆர்டர் பண்ணிட்டேன். பிரியாணி இஸ் அன் எமோஷன். என் பையன் மட்டும் விதி விலக்க, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனும் கேட்டே இருந்தால் நம்ம வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு. ஸோ அவன் ஆசையும் ஏன் கெடுக்கணுமேன்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ பிரியாணி, சிக்கன் மஞ்சூரியன், ரைத்தா இதுதான் வச்சு சாப்பிட்டோம் ஃப்ரம் ஹோட்டல் எம்பையர். ஸோ நிறைய பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பிரியாணி வந்து ஸ்டார் பிரியாணி தான். அதுவும் நாங்கள் ஊருக்கு போகும்போது நான்வெஜ் சாப்பிட்ற டேஸாக இருந்ததுன்னா கிருஷ்ணகிரியில் இருக்க ஸ்டார் பிரியாணியில் சாப்பிட்டு போவோம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே எனக்கு இந்த ஃபுட் பிளாகர்ஸ் சேனல்லாம் ரொம்ப பிடிக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ சம்டைம்ஸ் அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் இங்கே பெங்களூரில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு ஊரோட ஸ்பெஷல் ஃபுட் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ட்ரிப் பிளான் பண்ணும் போதே அங்கே என்ன ஃபுட்டு ஸ்பெஷலாக எங்கே கிடைக்கும்ன்றதெல்லாம் நாங்கள் சர்ச் பண்ணிவிட்டு அங்கே தேடி போய் சாப்பிடுவோம். அண்ட் ஆஸ் யூஷுவல் சம்டைம்ஸ் செல்ஃப் க்ரூமிங், அதே மாதிரி வந்து நெயில் பாலிஷ் கலர் வந்து நெயில் கலர் மாற்றலான்னு சொல்லிட்டு மாற்றிட்டு இருந்தேன். அண்ட் ஈவினிங் வந்து இப்போது ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ எப்போவுமே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பேன். ரொம்ப ரேர் கேசஸில் வந்து ஓகே அவன் சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜங்க் ஃபுட்ஸ் மாதிரி கொடுப்பேன். அதுவுமே வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். பேன் கேக் இருந்தது, பேன் கேக் மிக்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். அதனால் அது அன்றைக்கி பண்ணி கொடுத்தேன். ரொம்ப நாள் ஆச்சு, ஐ திங்க் 2 months ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் சரி ஓகே மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 months ஒன்ஸ் வந்து தப்பே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் அவனுக்கு பேன் கேக் அண்ட் டர்மரிக் மில்க் தான் அன்றைக்கி கொடுத்துருந்தேன். ஸோ இப்படி தான் நான் வந்து பிளான் கேக் பண்ணுவேன். அவன் நிறைய ஷேப்ஸில் வந்து பண்ணி கொடுப்பேன். அப்போ தான் இன்னும் இன்ட்ரெஸ்டடாக அவன் சாப்பிடுவான். எனக்கு எப்பவும் போல் ஜிஞ்சர் டீ அண்ட் அன்றைக்கி சுண்டலும் நான் வேக வச்சுருந்தேன். ஏன்னா நைட் வந்து மத்தியானம் ஹெவியாக சாப்பிட்டேன், நைட் வந்து சாலட் மாதிரி சாப்பிட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சுண்டல் ஊற வச்சுருந்தேன். பேன் கேக் மேலே எப்போவுமே டாப்பிங்ஸ் இல்லாமல் சாப்பிட மாட்டா. டாப்பிங்ஸ் இந்த சென்ஸ் இந்த ஸ்ட்ராபெரி அண்ட் சாக்கோ சிரப் வந்து ஊற்றிப்பான். நல்லா இருக்கா பட்டு. ஸோ நம்ம வீட்டில் எப்படி பாசிட்டிவிட்டி வந்து மெயின்டைன் பண்ணணும்? ஓகே, ஃபர்ஸ்ட் லவ் யுவர் பிளேஸ். இருக்கிற இடம் பிடிக்கணும், பிடிச்சதை பண்ணணும். இது ரெண்டுமே நம்ம வீட்டில் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ லவ் யுவர் பிளேஸ் அண்ட் டூ யுவர் ஃபேவரட் திங்ஸ். தென் லைட்டனிங். ஸோ நம்ம வந்து ஒரு தியா வச்சு ஒரு சின்ன குட்டியாக வச்சு லைட்னிங் பண்ணாவே அது வேறு லெவல் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும். அதுக்கப்புறம் செடிங்க, அங்கங்கே நம்ம வந்து செடிங்க ஒரு கிச்சனில், பால்கனியில், டெரேஸில், டிவி ஸ்டாண்டில், டைனிங் டேபிள் மேலே இது மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன செடிங்க வச்சுருந்தாவே, சக்குலன்ஸ் மாதிரி வச்சுருந்தாவே நம்மளுக்கு அது ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும். தென் புட் டவுன் தி கேஜெட்ஸ். ஒரு கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. ஸோ வந்து ஒரு 4 to 5 hours நம்ம பர் டே யூஸ் பண்ணோன்னா அது எவ்வளோ பெரிய பாதிப்பு நம்மளுக்கு கொடுக்குன்றது நம்மளுக்கே தெரியும். ஸோ அதனால் வந்து ஒரு டைம் கட் ஆஃப் மாதிரி வச்சுக்கிட்டு மொபைல்ஸ், டிவி, பிளே ஸ்டேஷன் எதுவாக இருக்கட்டும் அதை வந்து நம்ம டைம் கட் ஆஃப் மாதிரி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து நம்ம பார்ட்னரோடு சேர்ந்து குக் பண்ணலாம். அட்லீஸ்ட் டின்னர் அவங்க வந்ததுக்கப்புறம் வந்து பேசிக்கிட்டே வந்து குக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் டிசைட் பண்ணுறோன்னா அதை வந்து நம்ம பார்ட்னரோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் டிசைட் பண்ணலாம். ஸோ நம்ம மட்டும் தான் டிசைட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அட்லீஸ்ட் அவங்களோட சஜஷன்ஸையாவது நம்ம கேட்கலாம். தென் குவாலிட்டியான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க பேசுறதை வந்து நம்ம கேட்கணும். ஸோ நம்ம பேசுறதை கேட்கறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சாவே போதும், அது வேறு லெவல் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். மைண்டில் இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து கம்மியாயிடும். சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். பாசிட்டிவாக பேசலனாலும் பரவாயில்ல, நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல் இருக்கிறதே ரொம்ப பெட்டராக இருக்கும். நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் கூட வந்து ஆர்குமெண்ட் இருந்ததுன்னா யூன்னு சொல்லாமல் ஐன்னு சொல்கிற மாதிரி பழகணும். நம்ம எது தப்பு சரி ஓகே நான் மாற்றிக்கிறேன், ஏன் மேல் தப்பா, அது மாதிரி வந்து தான் நம்மளோட ஆர்குமெண்ட்ஸை வந்து வைக்கவே ஆரம்பிக்கணும்.
ஸோ இது மாதிரி சில விஷயத்தில் வந்து நம்ம லைஃப் ஹேபிட்ஸாக கொண்டு வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவிட்டி வந்துடும். தென் கிறிஷ்வா வந்து கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போயிருந்தேன். நாட்டி டேல்ஸ் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஸோ கொஞ்ச நேரம் வந்து 1 hour வந்து நாங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணுவோம். நான் வந்து 1 kilometer ரேடியஸ்குள்ளே இருந்ததுனால நான் வந்து ஹெல்மெட் போடாமல் போயிட்டேன். பட் அது ரொம்ப முக்கியம். 2 wheelerல போகும்போது 4 wheelerல போகும்போது சீட் பெல்ட் போடுறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை யாரும் பண்ணாமல் இருக்காதீங்க ப்ளீஸ். ஒரு 4 years பேக் வந்து இதெல்லாம் நான் டிவியில் தான் பார்த்தேன். பிளிப்பி, விளாட் நிக்கி, டயானா ரோமா. ஆனால் இப்போ வந்து நம்ம ஊர்லேயே இது மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கேயும் நாங்கள் போயிட்டு அலப்பற பண்ணிட்டு இருந்தோம். அலெக்ஸா ப்ளே நான் ரெடி தான் சாங் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாங்ஸாக போட்டு கேட்டுட்டு இருந்தோம். ஸோ கன்னடா பாட்டை மாற்றிட்டு நம்ம தமிழ் சாங்கை கேட்குறது வேற லெவல் ஹாப்பினஸாக இருக்கும். எப்போவுமே இது மாதிரி வந்து அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டே இருப்பேன். வேற லாங்குவேஜ் இருக்கிற ஊரில் நம்ம பாட்டு கேட்குறது வேற லெவல் ஹாப்பினஸ் தானே. அது நான் எப்போவுமே பண்ணுவேன் நான். தென் சேஃபாக வீட்டுக்கு வந்து அவனை ஹோம்ஒர்க் பண்ண வச்சாச்சு. ஏன்னா வந்து ஃப்ரைடே வந்து ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக நாங்கள் பண்ண மாட்டோம், மறந்துடுவோம். இது மாதிரி ஒரு டைம் நடந்திருக்கு. ஸோ அதனால் எப்போவுமே ஃப்ரைடே எவ்வளோ ஹோம்ஒர்க் இருந்தாலும் அதை வந்து முடிக்க வச்சிருவேன். நெக்ஸ்ட் எங்களோட டின்னர் டைம் வந்துருச்சு. சாலட் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். குக்கும்பர், கேரட், சென்னா, பாயில் பண்ண சென்னா, அதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு, பெப்பர் அண்ட் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்து வச்சுருவேன், மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு சாப்பிட்லாமா அப்படின்னு சொன்னால், அதனால் ரீசெண்டாக நாங்கள் வாங்கியிருந்த இந்த மேஜிக் சாண்டு தான் எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. அதனால் அப்பப்போ அதுதான் எடுத்து விளையாடிட்டு இருந்தோம். அதில் இந்த கேஸ் மோல்ஸ் வச்சு ஷேப்ஸ்லாம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் அவன் கூட வந்து விளையாடிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அவனுக்கு வந்து ரைஸ் கொடுத்துருந்தேன், நான் சாலட் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்படி தான் எங்களோட டே வந்து தனியாக இருக்கும் போது போகும். மாம் சன் டேவாக மாறிடும். ஸோ வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, ஃபுல்லாக அவன் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுறதுன்ற மாதிரி போகும். இட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஸோ கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லான தாட்ஸ் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஹோப் யூ ஆல் லைக் த வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.